ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் டேஸ்டியான எக் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எக் பரோட்டா ரெசிபிக்கு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ண நெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இந்த பதத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 30 மினிட்ஸ் போல் அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ இதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃப்பை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 3 எக்கை உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது நல்லா இப்போ பீட் பண்ணியாச்சு. இதில் 1 கப் அளவுக்கு ஆனியன் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். சால்ட்டு காரமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். அப்போ தான் எக் பரோட்டா ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக வரும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்க மாவை எடுத்துக்கலாம். இந்த மாவை அகைன் நல்லா பிசைஞ்சிட்டு சப்பாத்தி திரட்டுற மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து இதை நல்லா மெலிசாக திரட்டிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். இப்போ இது நல்லா மெலிசாக திரட்டியாச்சு. இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃப்பை இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இது எட்ஜஸ் எல்லாத்துலேயுமே லைட்டாக வாட்டர் தொட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக தடவிக்கலாம். இப்போ இது எல்லாமே தடவுனதும் இது ஒரு பக்கத்துலேருந்து இந்த மாதிரி ஆஃபாக போட்டு இன்னொரு பக்கத்துலேருந்து இதுக்கு மேலே போட்டு இந்த எட்ஜஸ்லேயும் வாட்டர் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா காஞ்சிருக்க தோசை கல்லில் வச்சிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் மேலே அப்ளை பண்ணிடலாம். இப்போ இது வேகிறதுக்குள்ளே நம்ம வேறு ஒன்று செய்யலாம். அதே மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து சப்பாத்தி மாவு இப்போ திரட்டுற மாதிரி இது நல்லா மெலிசாக திரட்டிக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃப்பை இது சென்டரில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ இது எட்ஜஸ் எல்லாத்துலேயுமே லைட்டாக வாட்டர் தொட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக இதை தடவிக்கலாம். இப்போ இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கிறதும் எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசைக்கல்லில் இருந்ததுமே நல்லா வெந்திருக்கு. வாவ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை வெளியில் எடுத்துடலாம். நம்ம இன்னொன்று செஞ்சு வச்சுருக்க மாவு எடுத்து இது மேலே வச்சிடலாம். இது சுற்றி ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி செய்யும்போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணலாம். அப்போ தான் இதுக்குள்ளே இருக்க அந்த எக் நல்லா வேகும். அது வேகும்போது அதுவே உப்பி வரும். வாவ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். டேஸ்டியான எக் பரோட்டா ரெசிபி ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உள்ளே நல்லா சூப்பராக வெந்திருக்கு. ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.